தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பல கட்சிகள் பலவிதமான செயல்பாடுகளை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்குது. புதிதாக நிறைய கட்சி வந்திருக்குது. ஆஹ் தமிழகத்தில் வந்து தாவேக அரசு வந்ததை போன்று இன்னும் சில கட்சிகள் புதிதாக தோன்றுவதை போன்று மாநிலத்திலும் டெல்லிக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கட்சி துவங்கி பல கோடிக்கணக்கான மக்களை அரவணைத்து குறிப்பா இளைஞர்களை வந்து ஆதரவுக்கு அழைச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இளைஞர்கள் அதிகமாக இணைந்திருக்கக்கூடிய கட்சியை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் வந்து வரவேற்று இருக்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. இதை வந்து என்னென்ன கோரிக்கையில வைக்கிறாங்க, நீட் தேர்வுக்கு எதிராக, கல்வியில் நடக்கக்கூடிய மோசடிகள், இன்னும் ஊழலுக்கு எதிரான பிரச்சனைகள்ல வந்து இந்த காக்ரோச் ஜனதா கட்சி வந்து பேசுது. அது சம்பந்தமா நிறைய போராட்டங்கள்லாம் வந்து நிறைய நடத்திட்டு வந்தாங்க. இப்போ அதற்கு அடுத்தபடியாக டெல்லியை நாடாளுமன்றத்தை முற்றுகையிட என்ன செஞ்சிருக்கிறாங்க, முடிவெடுத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த காக்ரோச் கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள், அது சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்கள், ஆலோசனை கூட்ட தலைவர்கள் எல்லாருமே நாடாளுமன்றத்தை வந்து முற்றுகையிட்டு அவருடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும். குறிப்பா மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும் என்று சொல்லி பல கோரிக்கையை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க வச்சு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த போராட்டம் சில நாட்களே வந்து முன்னெடுத்து நடத்துறதா முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறை, இராணுவ அதிகாரிகள் எல்லாம் அந்த டெல்லியை நோக்கி பாதுகாப்புக்காண்டி அந்த போராட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி பலதரப்பட்ட முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த கருப்பான்பூச்சி கட்சி என்னென்ன செய்ய இருக்குது, என்ன கோரிக்கையில வைக்க போறாங்க, அந்த கோரிக்கையை வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு அதை வந்து நிறைவேற்றுமா, ஏற்றுக்கொள்ளுமா, அல்லது எதிர்த்து கேள்வி கேட்குமா என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது போன்ற இது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசு சார்ந்த விஷயங்கள், தமிழகம் தாண்டி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அது மற்ற மாநிலம் கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், மற்ற மேற்கு வங்கமாக இருக்கட்டும், எல்லா விதமான மத்திய பிரதேசங்களாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்கள், தினந்தோறும் நடக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது விளைவிக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு எதிராக இருக்க செயல்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம தமிழ் டாக்ஸ் சேனல் மூலமாக மக்களுக்கு உடனுக்குடன் நேரடியாக நாங்கள் தகவல் கொடுக்க இருக்கிறோம். இந்த விஷயங்களை வந்து மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அது ஆதரவு கொடுப்பீங்கன்றதை முழுசா நம்புகிறோம். இது போன்ற விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பல கட்சிகள் பலவிதமான செயல்பாடுகளை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்குது. புதிதாக நிறைய கட்சி வந்திருக்குது. தமிழகத்தில் வந்து தாவேக அரசு வந்ததை போன்று இன்னும் சில கட்சிகள் புதிதாக தோன்றுவதை போன்று மாநிலத்திலும் டெல்லிக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கட்சி துவங்கி பல கோடிக்கணக்கான மக்களை அரவணைத்து குறிப்பா இளைஞர்களை வந்து ஆதரவுக்கு அழைச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இளைஞர்கள் அதிகமாக இணைந்திருக்கக்கூடிய கட்சியை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் வந்து வரவேற்று இருக்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. இதை வந்து என்னென்ன கோரிக்கையில வைக்கிறாங்க, நீட் தேர்வுக்கு எதிராக, கல்வியில் நடக்கக்கூடிய மோசடிகள், இன்னும் ஊழலுக்கு எதிரான பிரச்சனைகள்ல வந்து இந்த காக்ரோச் ஜனதா கட்சி வந்து பேசுது. அது சம்பந்தமா நிறைய போராட்டங்கள்லாம் வந்து நிறைய நடத்திட்டு வந்தாங்க. இப்போ அதற்கு அடுத்தபடியாக டெல்லியை நாடாளுமன்றத்தை முற்றுகையிட என்ன செஞ்சிருக்கிறாங்க, முடிவெடுத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த காக்ரோச் கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள், அது சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்கள், ஆலோசனை கூட்ட தலைவர்கள் எல்லாருமே நாடாளுமன்றத்தை வந்து முற்றுகையிட்டு அவருடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும். குறிப்பா மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும் என்று சொல்லி பல கோரிக்கையை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க வச்சு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த போராட்டம் சில நாட்களே வந்து முன்னெடுத்து நடத்துறதா முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறை, இராணுவ அதிகாரிகள் எல்லாம் அந்த டெல்லியை நோக்கி பாதுகாப்புக்காண்டி அந்த போராட்டத்தை தடுப்பதற்காக வேண்டி பலதரப்பட்ட முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த கருப்பான்பூச்சி கட்சி என்னென்ன செய்ய இருக்குது, என்ன கோரிக்கையில வைக்க போறாங்க, அந்த கோரிக்கையை வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு அதை வந்து நிறைவேற்றுமா, ஏற்றுக்கொள்ளுமா, அல்லது எதிர்த்து கேள்வி கேட்குமா என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது போன்ற இது தமிழகத்தில் நடக்கக்கூடிய
அரசு சார்ந்த விஷயங்கள், தமிழகம் தாண்டி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அது மற்ற மாநிலம் கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், மற்ற மேற்கு வங்கமாக இருக்கட்டும், எல்லா விதமான மத்திய பிரதேசங்களாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்கள் தினந்தோறும் நடக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது விளைவிக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு எதிராக இருக்க செயல்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம தமிழ் டாக்ஸ் சேனல் மூலமாக மக்களுக்கு உடனுக்குடன் நேரடியாக நாங்கள் தகவல் கொடுக்க இருக்கிறோம். இந்த விஷயங்களை வந்து மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அது ஆதரவு கொடுப்பீங்கன்றதை முழுசாக நம்புகிறோம். இது போன்ற விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பல கட்சிகள் பலவிதமான செயல்பாடுகளை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்குது. புதிதாக நிறைய கட்சி வந்திருக்குது. தமிழகத்தில் வந்து தாவேக அரசு வந்ததை போன்று இன்னும் சில கட்சிகள் புதிதாக தோன்றுவதை போன்று மாநிலத்திலும் டெல்லிக்கு எதிராக, அதை ஒன்றிய அரசுக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற கட்சி துவங்கி பல கோடிக்கணக்கான மக்களை அரவணைத்து குறிப்பாக இளைஞர்களை வந்து ஆதரவுக்கு அழைச்சிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் அதிகமாக இணைந்திருக்கக்கூடிய கட்சியை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் வந்து வரவேற்றிருக்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. இதை வந்து என்னென்ன கோரிக்கையில வைக்கிறாங்க, நீட் தேர்வுக்கு எதிராக, கல்வியில் நடக்கக்கூடிய மோசடிகள், இன்னும் ஊழலுக்கு எதிரான பிரச்சனைகள்ல வந்து இந்த காக்ரோச் ஜனதா கட்சி வந்து பேசுது. அது சம்பந்தமா நிறைய போராட்டங்கள்லாம் வந்து நிறைய நடத்திட்டு வந்தாங்க. இப்போ அதற்கு அடுத்தபடியாக டெல்லியை நாடாளுமன்றத்தை முற்றுகையிட என்ன செஞ்சிருக்கிறாங்க, முடிவெடுத்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த காக்ரோச் கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய உறுப்பினர்கள், தலைவர்கள், அது சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்கள், ஆலோசனை கூட்ட தலைவர்கள் எல்லாருமே நாடாளுமன்றத்தை வந்து முற்றுகிட்டு அவருடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றணும். குறிப்பா மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும் என்று சொல்லி பல கோரிக்கையை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க வச்சு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த போராட்டம் சில நாட்களே வந்து முன்னெடுத்து நடத்துறதா முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறை, இராணுவ அதிகாரிகள் எல்லாம் அந்த டெல்லியை நோக்கி பாதுகாப்புக்காண்டி அந்த போராட்டத்தை தடுப்பதற்காண்டி பலதரப்பட்ட முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த கருப்பான்பூச்சி கட்சி என்னென்ன செய்ய இருக்குது, என்ன கோரிக்கையில வைக்க போறாங்க, அந்த கோரிக்கையை வந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு அதை வந்து நிறைவேற்றுமா, ஏற்றுக்கொள்ளுமா அல்லது எதிர்த்து கேள்வி கேட்குமா என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது போன்ற இது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசு சார்ந்த விஷயங்கள், தமிழகம் தாண்டி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அது மற்ற மாநிலம் கர்நாடகாவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், மற்ற மேற்கு வங்கமாக இருக்கட்டும், எல்லா விதமான மத்திய பிரதேசங்களாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த விஷயங்கள் தினந்தோறும் நடக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது விளைவிக்கக்கூடிய அல்லது மக்களுக்கு எதிராக இருக்க செயல்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம தமிழ் டாக்ஸ் சேனல் மூலமாக மக்களுக்கு உடனுக்குடன் நேரடியாக நாங்கள் தகவல் கொடுக்க இருக்கிறோம். இந்த விஷயங்களை வந்து மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அது ஆதரவு கொடுப்பீங்கன்றதை முழுசாக நம்புகிறோம். இது போன்ற விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.